குட் மார்னிங் செல்ல பிள்ளைங்களா. இன்றைக்கி பாருங்கள், அம்மா வந்து இட்லி மாவு தோசை காலி ஆகிடுச்சு செல்ல பிள்ளைங்களா. அதனால் 2 கரண்டி பச்சரிசி மாவு, நம்ம இடியாப்பத்துக்கு மாவு இருக்குல்ல அந்த மாவு, கொஞ்சமாக கோதுமை மாவு கொஞ்சம் போட்டுக்கினேன். இதில் வந்து தண்ணியாக தான் கரைச்சி வச்சுருக்கிறேன். இந்த பாருங்கள் எவ்வளோ தண்ணியாக கரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். தண்ணியாக கரைச்சி வச்சுங்களா. இது வந்து 2 வெங்காயம், ஒரு கேரட் துருவி வச்சுக்கிறேன், பச்சை மிளகா, கொத்தமல்லி இதெல்லாம் இதில் போட்டு தோசை ஊற்ற போகிறேன். அதுக்கு கார சட்னி கொஞ்சம் இருக்குது, சாம்பாரும் இருக்குது. அதை வச்சு தான் இன்றைக்கி டிஃபன் முடிக்க போகிறேன். இந்த பாருங்கள் சாம்பார். அம்மா தோசை சுட்டுட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். ஓகே சொல்லுங்களேன் பிள்ளைங்களா. இதெல்லாம் ஒரு வதக்கலான்னு வரைக்கணும். சிலருக்கு பச்சையாகவே போட்டு அப்படியே சுடலாம். நான் வந்து லேசாக ஒரு வதக்கிட்டு மாவில் போட்டு சுட போகிறேன். நீங்களும் அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சா பச்சையாகவே வெங்காயம் பச்சை மிளகா அப்படியே போட்டும் சுடலாம். அதான் சூப்பராக தான் இருக்கும். எனக்குலாம் வதக்கி சாப்பிடணும் போல இருக்குது. அப்பாவுக்கு பச்சை வெங்காயம் வாடை கொஞ்சம் பிடிக்காது. அதனால் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். வதக்கி போட்டு அது மேலே கொத்தமல்லி பாருங்கள், கொத்தமல்லியும் போட்டு இன்றைக்கி தோசை ஸ்பெஷல் அரிசி மாவும் கோதுமையும் கலந்த தோசை. பார்த்திங்களா, தோசை ஊற்றிருக்கிறேன். திருப்பி போட்டால் எடுத்ததுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் ஒரு ஆசை, அதனால் செய்கிறேன். சுட சுட சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த தோசை. பார்க்கறதுக்கு எவ்வளோ நல்லா இருக்குதுன்னு நல்லா முறுக்கெல்லாம் சுட்டு சாப்பிட்ணும். ஊற்றிருக்கேன் பாருங்கள். அம்மா எடுத்து வச்சுட்டு காட்டுறேன். டுடே மார்னிங் டிஃபன் பாருங்கள், அரிசி மாவு, வெறும் பச்சரிசி மாவு, கோதுமை மாவு 2 கொஞ்சோண்டு கலந்து தோசை.